எனக்கு சுத்தமா எதுவும் புரியல காஷி. நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்களான்னு தெரியல. யாரா இருக்கும்? உனக்கு யாராவது இங்க எதிரிங்க இருக்காங்களா? டேய் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சு. டேய் எவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருப்பீங்க? என் தங்கச்சிங்கடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன என்ன சொன்ன புரியல எனக்கு. உன் தங்கச்சியா? என்னடா கங்கா எங்கடா? இந்த நாள் வரைக்கும் உன்னை கிறுக்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு அடி முட்டாள்னு இப்பதான் தெரியுது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு சொல்ல மாட்டேனே. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கு. காஷி காஷி வேண்டாம். காஷி வேண்டாம், விட்டுரு. காஷி காஷி ப்ளீஸ். காஷி காஷி வேண்டாம், விடு. காஷி போது, நிறுத்து. காஷி விடு. காஷி வேண்டாம், அவனை விடு. அவன் செத்துற போறான். காஷி விடு அவனை. நம்ம எப்படியாவது கங்காவை கண்டுபிடிச்சிடலாம். வா. அந்த சிவன் மேல சத்தியமா அவனை சும்மா விட மாட்டேன்டா. சரி விடுன. நேத்து அந்த மேடம் தடுக்கலாம் என்ன ஆயிருக்கும்? அவங்கள உயிரிட வச்சு எரிச்சிருப்பான். ஒரு மனுஷன் கூட சண்டை போடலாம்டா, பைத்தியத்து கூட இல்ல. நீங்க சொல்றதுலாம் சரிதான். ஆனா அவன் எப்ப என்ன பண்றான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குதேனே. நம்மளும் என்னதான் பண்றது? அங்க பாரு யார் வரான்னு. எங்க? அங்கடா. டேய் இவங்க எதுக்குடா இங்க வராங்க? தெரியலையே. டேய் நீ எதுக்காகடா பயந்துக்கிற? பயப்படாம. ஒண்ணுங்க என்னை விட்டு போகும்போதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. என்னை தேடி கிட்ட வராங்க பாரு, அப்பதான் பயமா இருக்கு. பபீனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்ன என்கிட்டயா? ஆமா, உன்கிட்ட தான். என்னாச்சு மேடம்? காசி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டனால என்ன தேடி வந்திருக்கீங்க போலயே. தேவையில்லாம பேசாத. நான் உன்கிட்ட பேசணும், வரியா இல்லையா? ஆ வாங்க. என்னடா தனியா கூட்டு போறா? அண்ணன் கூட சேர்ந்துட்டா போல. நண்பனுக்கு முக்கியமானதே நம்பிக்கை மட்டும்தான். ஆனா ஆனா நீ எங்களை நம்பலன்றது அந்த மேடம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். டேய் இங்க பாரு, எனக்கு புரியுது உனக்கு இப்ப டைம் சரியில்லைன்னு. ஆனா நீ கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. இங்க எது நடக்குதோ அது நடந்தே தான்டா தீரும், புரியுதா? உன் மூஞ்சிய பாரு, உன் மூஞ்சிய கண்ணாடியில் நீயே போய் பாரு. காஷி, நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வரியா? இருங்கடா வந்துடுறேன். டேய் இவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான், ஆளை பார்த்தாலே நான் தெரியும். பபீனா கிட்ட பேசிட்டேன். அவனுக்கு கங்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சரியான ஃப்ராடுங்க. முதல்ல இருந்தே இப்படிதான் அவன்.
ஆனா இந்த தடவை அவன் போய் சொல்லல. அவனை பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சது. யாரு உண்மை சொல்றா, யாரு போய் சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காஷி, நான் மறுபடியும் கங்கா காலேஜ்க்கு போயிருந்தேன். கங்காவோட ஃப்ரெண்ட் ஸ்ருதியை பார்த்து அவளுக்கு கங்காவை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில அவ நம்மளை கூப்பிட்டுருக்கா. ஸ்ருதி, நாங்க வந்துட்டோம். நீ எந்த ரூம்ல இருக்க? 6 அங்க இருக்கு. இது இருக்கு. வாங்க. உங்க 2 பேரையும் நான் காலேஜ்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என் தங்கச்சி கங்காவும் ஃப்ரெண்டு தானே? ஆமா. கங்கா என்னோட கிளாஸ்மேட் தானா? சொன்னல, கங்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. எங்கதான் இருக்கா கங்கா? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்செட்டா தான் இருந்தா. எதுக்காக அப்செட்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். யார் அந்த பொண்ணு? அது கங்கா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அடுத்த எலெக்ஷன் வேற வரப்போகுது. உனக்கு எத்தனை முறை சொல்றது தகுதி இல்லாதவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்னு? ஆப்போசிட் பார்ட்டிங்க இதை வச்சே என்ன அசிங்கப்படுத்துவாங்க. உனக்கு புரியாதா? ஆனா அப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் தெரிவாங்க. அதுக்காக உன்னை சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அதுக்கு தான் நம்ம பொண்ணுங்களே இருக்காங்கல்ல, அவங்களோட என்ஜாய் பண்ணு. யார் வேண்டான்னு சொன்னா? இன்னொரு தடவை உன்னையும் கங்காவையும் ஒன்னா பார்த்தான்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அவளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா அப்பா, ஒரு தடவை. டேய், பல்வந்த் அங்கிள் அவனை வார்ன் பண்ண பிறகும் கங்காவும் அபிமன்யுவும் மீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அட, என்ன பண்ற நீ? நீ பண்றதுல நெஞ்சு வலியும் வந்துரும் போல. எதுக்காக இப்ப நீ பயந்துட்டு இருக்க? இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட்டுருவேனா? சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. நம்ம அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரலாம். இல்ல வேணாம், எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு. சரி வா, நம்ம போயிட்டு ஷர்மாஸோட நோட்ஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாம். டேய், இறங்கடா. என்னடி, அப்ப கிளாஸ்க்கு யாரு போறது? நான் வர லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பிடு. சில சமயம் ரெஸ்டாரண்ட் போவாங்க, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போவாங்க, சில சமயத்துல அங்கிளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போவாங்க. ஆனா ஒரு நாள். அப்புறம் என்னாச்சு? கங்கா, ஏன் டீ குடிக்காம வச்சிருக்க? என்னாச்சு இன்னைக்கு இவ்ளோ சீரியஸா இருக்க? ஸ்ருதி, நான் ரொம்ப பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டேன்டி. தப்பா? என்னாச்சு கங்கா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டி. வாட்? ஆர் யூ ஷூர்? ஆமா, நான் 2-3 வாட்டி செக் பண்ணிட்டேன். அதுல ஒரே ரிசல்ட் தான் காட்டுச்சு. நீ இதெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத காஷி. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாம நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். அந்த நாயை கொன்னு எரிச்சிடறேன் நான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கங்காவையும் பார்க்கவே இல்லை. தேவி அக்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா I'll get in touch with you. சாமி சத்தியமா சொல்றேன், கங்காக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க.